வணக்கம். openmentor.net உடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன எழுத்துகள். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா குறில் நெடில் மாத்திரை இதெல்லாம் பார்த்தோம். சார்பு எழுத்துக்கள்னா பார்த்தோம். இன எழுத்துக்கள்னு பார்க்கணும்னாக்க இப்போ இந்த அ ஆ இந்த ரெண்டும் ஒரே இனம், பக்கத்தில் இருக்கு. அதே மாதிரி இ இ இந்த ரெண்டும் ஒரே இனம். அதுக்கப்புறம் உ உ இப்போ உங்களுக்கே தெரியும். ஏ ஏ ஓ ஓ இதெல்லாம் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய இன எழுத்துக்கள். இந்த ஐயும் ஈயும் ஒரே இனம், அவ்வும் ஊவும் ஒரே இனம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த சவுண்டிங் ஒரே மாதிரி வரதுனால இந்த ஆவும் ஆவும் ஒன்று குறில் ஒன்று நெடில், அதே மாதிரி ஈயும் ஈயும் ஒன்று குறில் ஒன்று நெடில். அதனால இதெல்லாம் இன எழுத்துக்கள். இதையே மெய் எழுத்துக்களில் பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், க ங இந்த ரெண்டும் இன எழுத்துக்கள். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மெய் எழுத்துக்களாக வரும்போது, இந்த இங்கு மெய் எழுத்தாக வரும்போது பக்கத்திலே தான் கேனா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷங்கு, இங்க இங் அப்படிங்கிறது மெய் எழுத்தா வருது, அதை பக்கத்துல கேனா வருது. அதே மாதிரி வங்கி, இந்த இங்கு வரும்போது அதை தொடர்ந்து கேனா வரதுனால இந்த ரெண்டும் இன எழுத்து. அதே மாதிரி சாவும் ஞாவும் இன எழுத்துக்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சு, இந்த இஞ்சு மெய் எழுத்தா வரும்போது அதை தொடர்ந்து தான் வரும். மஞ்சு. அதே மாதிரி டேனாவும் ந மூணு சுழி ந, இதை டன்னகர நான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த டேனாவை பொறுத்து தான் அந்த இன்னு வந்ததுன்னாக்கா அதை எடுத்து இந்த டே வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? வண்டு, வண்டு, வண்டி, பண்டம், நண்டு. ஏன்னா இந்த இன்னத்துக்கு அப்புறம் அந்த டே வருது. அதே மாதிரி தேவும் ந இந்த ரெண்டும் இன எழுத்துக்கள். பந்து, சந்தி. ராவும் நாவும் இன எழுத்துக்கள். மன்றம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னுக்கு அப்புறம் இந்த ரே வருது. இதை ரன்னகரண அப்படிமோ, இதை தன்னகரணன்னு சொல்லுவோம், இதை டன்னகரணன்னு சொல்லுவோம். ஆனால் இது என்னன்னாக்கா ரெண்டு சுழின, இது மூணு சுழின, இது ந அப்படின்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். ஆனால் அது தூய தமிழ் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு புரிகிற பாஷை எதாக இருந்தாலும் அதே மாதிரியே சொல்லிக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி பேவும் மேவும் இன எழுத்துக்கள். இது எப்படி சொல்லலாம்? பம்பரம், இந்த இம்புக்கு அப்புறம் பே வருது இல்லையா, அதே மாதிரி அம்பு. இதெல்லாம் இன எழுத்துக்கள்ங்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள், இன எழுத்துக்கள். ஏன்னா அந்த எழுத்து ரொம்ப முக்கியம். எழுத்தை வச்சு தான் மற்ற எல்லாமே அடிப்படையில் வருது. இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்த செஷனில் பார்க்கலாம்.